கொள்ளுங்கள். இந்த நற்செய்தியின் சாராம்சம் என்ன? கருப்பொருள் என்ன? உங்களுக்குரிய, சொல்லுங்க, உங்களுக்குரிய கடவுளின் வார்த்தை மதிப்பு மிக்கது, விலையேற பெற்றது. அதை பற்றி கொள்ளுங்கள். என்ன பண்ணணுமா? பிடித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல மிகவும் மதிப்பு மிக்கது, விலையேற பெற்றது கர்த்தருடைய வார்த்தை. பிரைஸ் அல்லாஹ். அந்த சொன்னலையே, அந்த 3:30 மணிக்கு அதிகாலையில ஆவியானவர் எழுப்பி என்னை உட்கார வைத்து ஒரு தரிசனத்துல, தூக்கத்துல ஒரு தரிசனத்தை காண்பிச்சு ஒரு கல்லை காண்பித்தார். அந்த கல்லை பார்த்தேன். அந்த கல் பச்சை நிறத்துல இருந்தது. அதுல சில கலராலாம் இருந்தது. நான் என்ன ஆண்டவரே என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொன்னாரு, அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென், இது ரத்தினக்கல். என்ன கல்? ரத்தினக்கல். அப்ப இந்த ரத்தின கற்கள்ல பல வகைகள் உண்டு. உங்களுக்கு நிறைய தெரியும். நான் ரத்தின கற்களை குறித்து உங்களோட பேசவில்லை. ஹல்லேலூயா. விலை உயர்ந்த கல். இந்த கற்கள் என்னது? ரத்தின கற்கள். மதிப்பு மிக்கது. நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. கனிமங்கள் கற்களாய் மாறலாம். கனிமங்கள் என்ன பண்ணலாம்? கல்லா மாறலாம். ஆனா கல் ஒரு நாளும் கனிமங்களாய் மாற முடியாது. நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அந்த 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த வார்த்தையை நான் தியானிச்சேன். அவர் அதை காண்பிக்கிறார், சொல்றாருன்னா இதுல ஏதோ ஒரு காரியங்கள் இருக்குன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் அந்த சில காரியங்களை அந்த காண்பிக்கும் பொழுது, அந்த கல்லை குறித்தெல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த வைரம் இல்லையா, மாணிக்கம், கோமேதகம், இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பரலோகத்துல கர்த்தர் நமக்காக அலங்கரித்து வைத்திருக்கிறார். இந்த கற்கள் எல்லாம் எங்க வச்சிருக்கிறாரா? நமக்கு பரலோகத்துல நமக்காக அலங்கரித்து வைத்திருக்கிறாராம். பிரைஸ் அல்லாஹ். பரலோக வீட்டை இந்த கற்களினாலே ஆண்டவர் அலங்கரித்து வைத்திருக்கிறாராம். பிரைஸ் அல்லாஹ். அப்ப இந்த பூமியில ஒருவேளை உனக்கு தங்கம் இல்லை, வெள்ளி இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, வாழ வசதி இல்லைன்னு ஒரு வேலை இருப்பேன்னா, உனக்கு பரலோகத்துல கர்த்தர் தங்கத்துல ரோடு போட்டு வச்சிருக்கிற இந்த ரத்தின கற்களும் கோமேத கற்களும் வைடூரியங்களும் வைரங்களினால் என்ன பண்ணி இருக்கிறாரா? இன்னும் சந்தோஷம் இல்லையா? பிரைஸ் அல்லாஹ். அந்த அப்பா நம்ம பரம வீட்டை அலங்கரித்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், கல் ஒரு நாளும் கனிமங்களாய் மாறாது, கனிமங்கள் கற்களாய் மாறும். ஹல்லேலூயா. ஆகவே தான் இந்த ரத்தின கல் என்று சொல்லப்படுகிறதுக்குள்ள ஆமென், பிரைஸ் சொல்றாரு. அவ்வளவு விலை மதிக்கப்பட்டதாய் இருக்கிறது அதனுடைய தன்மை, இந்த கனிமங்கள். சரி, அப்ப அதை பார்க்கிலும் விலையேற பெற்றது, மதிப்பு மிக்கது கர்த்தருடைய வார்த்தை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருடைய வார்த்தைக்கு நீ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, எந்த அளவுக்கு அது ஒரு பொக்கிஷமாய் பெற்றுக்கொள்ளுகிற, அந்த வார்த்தை எந்த அளவுக்கு நீ அப்ரோச்சப்படுத்திக் கொள்கிற, ஏற்றுக்கொள்ளுகிறாயோ, அந்த அளவுக்கு அந்த வார்த்தையின்படி நீ நடக்கிறாயோ, அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை சொல்லிக்கும் பிரகாசமாய் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு மதிப்பளிக்கிறோங்க, அதாங்க முக்கியம். பிரைஸ் அல்லாஹ். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ மதிப்பளிக்கிற ஒரு விசுவாசியா, ஒரு தேவ பிள்ளையா நீ இருப்பன்னா, அந்த வார்த்தை ஒரு நாள் உன்னை வெட்கப்பட்டு போக விடாது. அமேன் சொல்றீங்க? சரி, எடுத்தவர்கள் என்னோடு கூட அமேன் திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். உங்களுக்குள்ளதை நான் வருமளவு பற்றி கொண்டிருங்கள். என்னவா? உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். பாருங்க, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், நான் சென்று உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்தில் உங்களை வந்து அழைத்து கொண்டு போவேன். இது அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். பிரைஸ் அல்லாஹ். அப்ப நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார், நமக்கு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார். பிரைஸ் அல்லாஹ். இந்த பூமியில ஒவ்வொரு மனிதனுடைய வேலையும் முடிந்த பிறகு ஆமென், அந்த பரலோகத்துல சொர்க்கத்துல தேவனோட நித்திய காலமாய் நாம் வாழ்வதற்கு நமக்கு நல்ல ஒரு பரலோக ராஜ்யத்தை, ஸ்தலத்தை, பரமன் வாழ்கிற அந்த இடத்தை நமக்காக ஆயத்தப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு வேலையை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அது முடிந்த பிறகு நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை அழைச்சிக்கிட்டு போவேன்னு அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு உள்ளதை நீங்கள் பற்றி கொண்டிருங்கள் என்று சொன்னா, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை, அந்த கனமான மதிப்பு மிக்க அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டு, ஹல்லேலூயா, அதற்காக ஓடுங்கள். எதற்காக ஓடணுமா? நீங்க வாழ்க்கையில எதுக்கோ ஓடுறோம் இல்லையா? பிரைஸ் அல்லாஹ்.
அப்ப நம்ம ஓட வேண்டிய ஒரு நோக்கம், ஓட வேண்டிய ஒரு கோல், ஓட வேண்டிய ஒரு வழி, ஓட வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா அந்த பரம ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த வார்த்தை யாருக்கு, எதற்காக அங்கே ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார்? குமாரனாகிய தேவன். இதை சொல்றது யாருன்னா அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அங்கே ஆமென் பிரைஸ் தி லார்ட் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை. ஆமென். இது தியத்திரா சபைக்கு தேவகுமாரனாகிய கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. எந்த சபைக்கு சொல்றாரு இத? நல்ல ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல 7 சபைகள் இருந்தது. எத்தனை சபைகள் இருந்தது? 7 சபைகள் இருந்தது. இந்த 7 சபைகளும் எங்க இருந்ததுனாக்கா ஆசியா மைனர் என்று சொல்லக்கூடிய ஆசியா கண்டத்தில் இருந்தது. எங்க இருந்தது? சரி, நம்ம வாழ்ற கண்டம் என்ன கண்டம்? உப்பு மீன் கண்டம்லாம் சொல்லிடாதீங்க, சோதரம். ஆசியா கண்டம். நம்ம இந்த 7 திருச்சபைகளும் 7 பட்டணத்துல 7 தேசத்துல இருந்தது. இந்த ஆசியா கண்டத்துல 7 தேசத்துல இருந்தது, 7 பட்டணத்துல இருந்தது. சரி, இந்த 7 சபைகளில இந்த தியத்திரா சபை என்ன சபை? நல்லா புரிந்து கொள்ளுங்க அன்பு தேவ பிள்ளைகளை. இது இந்த 7 சபைகளில 4வது சபை. எத்தனாவது சபை இது? தியத்திரா சபை 4வது சபை. சரி, இது அப்போஸ்தலர் காலத்தோட இந்த 7 சபை முடிஞ்சிருச்சா அப்படி பாத்தீங்கன்னா அந்த சபைகள் முடிந்திருக்கலாம். அந்த சபைகளுக்கு சொன்ன, அந்த சபைகளின் தூதர்களாகிய ஊழியர்களுக்கு, தூதர்களுக்கு சொன்ன வார்த்தை முடியவில்லை. ஹல்லேலூயா. அந்த சபைகள் வேணா, இந்த கட்டுமானங்கள் வேணா இடிந்திருக்கலாம், மண்ணோடு மண்ணாக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் இந்த 7 திருச்சபைகளும் உலகம் முடிகிற வரைக்கும் வந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த 7 சபையின் தூதர்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, இந்த 7 சபையின் தூதனாகிய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை இன்றளவும் நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதை குறித்து நிறைய கள்ள போதகர்கள் எழுப்பிட்டாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றன்ற பேர்ல. பிரைஸ் தி லார்ட். இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை மட்டும் வாசிக்கிறவங்களும் கேட்கிறவங்களும் பாக்கியவான்கள் வாசனை சொல்லுது. இதை குறித்து ரொம்ப ஆழமா போய் மறைக்கப்பட்ட பொருளெல்லாம் வெளிப்படுத்தணும்ன்ற அவசியம் இல்லை. இதை குறித்து நீ வாசித்தாலும், இதை செவிகளிலே கேட்டாலும் நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த தியத்திரா சபை குறித்து இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என்னோட திருப்பிக் கொள்ளுங்க, அதனுடைய 18வது வசனத்துக்குள்ள வாங்க. 2:18 தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. என்னவா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த என் ஆண்டவர், ஆமென், அவர் மனிதனாய் இந்த பூமியிலே கடவுள் அவதரித்து அவருக்கென்று ஒரு சரீரத்தை முன்குறித்து அந்த சரீரத்திலே மனுக்குலத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து மரித்து உயிரோடு எழுந்த மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த 7 சபைகளுக்கும் ஆவியானவராலே சொல்லப்படுகிற வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்படி இந்த தியத்திரா சபைக்கு சொல்லும் பொழுது இந்த வாக்கியம் வருகிறது, நீ தியத்திரா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. அவர் என்ன சொல்றாராம்? 19 வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 7 சபைகளிலே ஏதாவது ஒரு சபையின் ஆவி, ஏதாவது இந்த 7 சபைகளில் இருக்கிற சாட்சி, இந்த 7 சபைகளில் இருக்கிற ஆசீர்வாதம், இந்த 7 சபைகளில் இருக்கிற குறைகள், இன்றைக்கும் உலகம் முழுவதிலும் இருக்கிற திருச்சபைகளை 7 சபைகளாக நாம் பிரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இதுல இருக்கிற கிரியைகள், இதுல இருக்கிற கர்த்தருடைய சாட்சிகள், இதுல இருக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்ம சபையில எது இருக்கு, எது இல்லை. பிரைஸ் தி லார்ட்.
இந்த 7 சபைகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கவில்லை. இந்த ஒரு சபையை நாம் இன்றைக்கு ஒப்பிட்டு பார்க்கிறோம். இந்த தேத்ரா சபையின் கிரியைகள் எப்படி இருக்கிறதா? அன்பு நிறைந்திருந்திருக்கிறது, ஊழியம் செய்கிற ஒரு சபையாய் இருந்திருக்கிறது, கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு சபையாய் இருந்திருக்கிறது, உபத்திரவப்படும் பொழுது அந்த உபத்திரவத்தில் பொறுமையாய் இருக்கிற ஒரு சபையாய் இருந்திருக்கிறது. நல்ல கிரியைகள் முன்னாடியும் பின்னாடியும் இருந்திருக்குங்க. இது நல்லதா கெட்டதா? நல்லதானே? நல்ல கிரியைகள் இந்த சபையில இருந்திருக்கிறது, தேத்ரா சபையில. அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆகிலும் இப்போ 20வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு குறைய இந்த சபையில ஆண்டவர் காண்பித்துக் கொடுக்கிறார். ஆவியானவர் ஒரு குறையை காண்பித்துக் கொடுக்கிறார். இந்த தேத்ரா சபை இந்த ஆசியா கண்டத்திலே இந்த தேத்ரா என்கின்ற அந்த பட்டணத்தில் ஏற்படுத்தப்பட்ட கிறிஸ்துவின் சபைக்கு, அந்த சபையின் தூதனுக்கு, அந்த சபையின் ஊழியக்காரனுக்கு கர்த்தர் இந்த தூதை ஆவியானவர் அனுப்புகிறார். சொல்லுங்க. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும், அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். எத்தனை பேர் புரியுதுங்க? ஒரு சபையை நடத்துகிற ஊழியக்காரன் முகத்தாட்சியை பாராக்காம இருக்கணுங்க. ஐயோ, இந்த விசுவாசியருக்கு அள்ளி அள்ளி காணிக்க கொடுக்குது, அள்ளி அள்ளி தசமா கொடுக்குது. இந்த விசுவாசியை நான் எப்படி ஆண்டவரே திட்டுவேன்? இந்த விசுவாசியை நான் எப்படி ஆண்டவரே கடிந்து கொள்ளுவேன்? கடிந்து கொண்டா திட்டுனா காணிக்க போயிருமே, தசமாக போயிருமே. ஒரு ஊழியக்காரன் யேசபேலின் ஆவிக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க? உடன்படக்கூடாது. இததான் நைட்டு கர்த்தர் பேசினார் என்னோட. ஹல்லேலூயா. இந்த யேசபேலின் ஆவிகளுக்கு என்ன பண்ணக்கூடாதா? உடன்படக்கூடாது. அதை தட்டி கொடுக்க கூடாது, அது முகதாட்சணை பாட்டக்கூடாது, அது சப்பகட்டு கட்டக்கூடாது, சீழை பிதுக்கெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சீழை என்ன பண்ணணும்? பிதுக்கெடுக்கணும். இந்த ஆவி ரொம்ப மோசமான ஆவி. என் ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணவும், என்ன பண்ணுவோமா? வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும், அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி. ஏன் ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு இந்த ஆவிங்க சபையில கிரியை செய்யுது. அது யேசபேலுடைய ஆவி. அந்த யேசபேல் யாருன்னா, உலகத்தில் இருக்கிறவங்கள நம்ம உலகத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. அதுக்காக நம்ம அழைக்கப்படுவோம் இல்லை. நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வழி விலகி போனாங்க, தேவனுடைய கோபத்துக்கு எப்படி ஆளானாங்க, எப்படி தேசத்தை தொலைச்சி நாடோடிகளா போனாங்க, எப்படி ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க, எப்படி அற்பாய் சொல்லங்களா மாறினாங்க, எப்ப அவர்கள் மனம் திரும்பினார்களோ அப்பொழுது சகலத்தையும் அவர்கள் எப்படி திருப்பி கொண்டார்கள். இதை பத்தி பார்க்கறதுக்கே நமக்கு ஆயுசு போதாது. ஆமாவா இல்லையா? அதனால உலகத்தில் இருக்கிறவர்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இந்த யேசபேல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவள் ஆகாப் என்பதான இஸ்ரவேலின் ராஜாவுடைய மனைவி. இவள் ஒரு ராஜாத்தி, ராஜகுமார், ராஜாத்தி, ராணி. அல்லேலூயா. ஒரு இஸ்ரவேலின் ராஜாவுடைய மனைவியாக இருந்து கொண்டு இவள் செய்யற காரியங்களை பாருங்க. அல்லேலூயா. இவள் செய்கிற காரியங்கள் வேசித்தனமும் விக்கிரக தோப்புகளை உருவாக்குவதும், அந்த விக்கிரக தோப்புகளுக்கு படைத்தவைகளை ஜனங்கள் புசிக்க வைப்பதற்கும் போதிக்கிறாளாம். 400 தீர்க்கதரிசிகளை வச்சுக்கிட்டு, பேயோரின் தீர்க்கதரிசிகள் 400 பேரை வச்சுக்கிட்டு, ஒருத்தர் 2 பேர் இல்லை. இது எங்க இருக்குதுன்னா 1 ராஜாக்கள் 18 இருக்கு. நீங்க போய் அதுல படிச்சு பார்த்துக்கலாம். 19 இருக்குது, 21 இருக்குது. பிரைஸா நீங்க பொறுமையா படிச்சு பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த ஆவி இந்த கடைசி காலத்துல, அல்லேலூயா, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை மோசம் போக்கும்படி, ஏமாற்றும்படி, வஞ்சிக்கும்படி இன்றைக்கு சபைகளில இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தேவ ஜனங்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில ஆவிகள் உங்களுக்கு போதிக்கும். எல்லா ஆவிகளையும் நம்பிராதீங்க. இது கிறிஸ்துவின் ஆவியா? இது சத்தியத்தை பேசுகிறதா? சத்தியத்தை சத்தியத்தின்படி பேசுகிறதா? நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் முதலாவது சத்தியத்தை அறியணும். நீங்க சத்தியத்தை அறிந்தாதான்
இது சத்தியத்தை வைத்து பேசுகிறதா இல்ல கட்டுக்கதைகளினாலே பேசுகிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த ஆவி என்ன ஆவியா? ஹல்லேலூயா. சரி, எடுத்தவர்கள் வாசிங்க. ஆமென், பிரைஸ் சொல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, இவள் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னா 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 5 25 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆகாப் ராஜாவா இருக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 21:5 வாசிங்க. யேசபேல் அவனிடத்தில் வந்து சலிப்பாயா இருக்கு என்று அவளை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து நான் ராத்திரத்தோட பேசி நாபத்தோட பேசி திராட்சை தோட்டத்தை எனக்கு மாற்றி கொடு அல்லது உனக்கு ராசியானால் அதுக்கு பதிலா நான் வேற நிலத்து கொடுக்கிறேன், இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி ஒரு அரசர், ஒரு ராஜா, ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா கேட்கிறார். நான் எடுத்துக்கிட்டேன் அவனுடைய திராட்சை தோட்டத்தை கேட்கிறார். அதற்கு அவன் அவன் என்ன பண்ணிட்டானா, எப்பா நீ ஒரு அரசர் ராஜா, நீ எவ்வளவோ ஏக்கர் கணக்கில் வச்சுக்கிற, அங்கெல்லாம் போயிட்டு நீ கீரை தோட்டத்தை போடாம ஏன் திராட்சை தோட்டத்தை வாங்கி நீ கீரை தோட்டம் போறது என்னையா, நான் அதை தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அன்பு தேவ பிள்ளைகளே, அங்க வேதம் சொல்லுகிறது பிரைஸ் சொல்ல இப்படி வாசிமா. மனமகிழ்ச்சியாயிரு, நாபத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னான். பாருங்க, தேவன் உனக்கு இதை கொடுப்பார் சொன்னா, தேவன் இதை கொடுத்தார் சொன்னா அது சாட்சி. நான் ஆரம்பத்திலே முன்னாடி அவுட்லைன் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் சுருக்கமா. கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்தாருனாக்கா அது சாட்சி. நான் என்கின்ற வார்த்தை எது? ஆணவம் பெருமையை குறிக்கிறது. நான் உனக்கு கொடுப்பேன், அதுதான் பிசாசுடைய கிரியை. இதுதான் யேசபேலுடைய ஆவி. அப்ப எப்போ வாழ்க்கையில நான் என்கின்ற ஒரு வார்த்தை வருகிறதோ, அந்த உன் வாழ்க்கையிலே, உன் சரீரத்திலே, உன் சிந்தைகளிலே யேசபேலின் ஆவி இருக்கிறது என்பதை அறிந்து கொள். அல்லேலூயா. அவ சொல்ற, நான் உனக்கு அதை தருவேன். நீ கடவுளா? ராஜாவே கம்முன்னு இருக்கிற அமைதியா ஆகாப்ப. இவ சொல்ற, நான் உனக்கு அதை கொடுப்பேன். அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபத்திற்கும் பட்டணத்தில் அவர்களோடு குடியிருக்கிற மூப்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அனுப்பினால், அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், அவன் என்ன எழுதுறா பாருங்க, வஞ்சகம். இதுதான் ஏமாத்துறது. நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாடின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவன் மேல் கல்லெறியுங்கள் என்று எழுதினாள். உபவாசம்ன்ற ஒரு எவ்வளவு உன்னதமான ஒரு வார்த்தையை எவ்வளவு அசசிப்படுத்துறா பாருங்க. வேதம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பண்ணாக்கா, இவள் அங்கே அவனை கல்லிருந்து கொல்லும்படி ஒரு நிருபத்தை எழுப்பி அனுப்பிவிட்டு அவளை அப்படியே அவனை கொன்று போட்டு அந்த நிலத்தை அபகரித்து பிடுங்கி தன் கணவனுக்கு ராஜாவாகிய ஆகாபுக்கு அவள் கொடுக்கிறாள். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த ரத்தம் அந்த மண்ணில் சிந்தப்படும் பொழுது நம்முடைய கர்த்தர் நீதி உள்ள தேவன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவர் சும்மா இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. உடனே அவர் நீதி செய்கிறார். அவர் நீதி செய்யும் பொழுது அவர் சொல்றாரு, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்துல இதுக்குரிய காரியத்தை அவர் சொல்றாரு. அல்லேலூயா. இங்கே அவர் சொல்லிடுறாரு, இவ இந்த மாதிரி பண்ணதுனால அவன் கர்த்தருடைய வார்த்தை திஸ்பினாக எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் ஆகாப் எனக்கு முன்பாக நான் பாருங்க, ஆண்டவர் அந்த வார்த்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இந்த யேசபேல் அவள் எப்படி மரிப்பாள், அவளை அடக்கம் பண்ணுவதற்கு அவருடைய சரீரத்தில் என்ன இருக்காது, சரீரம் இருக்காது. அந்த நாய்கள் என்ன பண்ணும், அவளுடைய மாம்சத்தை தின்னும். எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு காரியங்கள் பாருங்க. பயங்கரமான வார்த்தைகளை கர்த்தர் எலியாவை கொண்டு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இது எப்போ நிறைவேறுதுன்னு பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல நீங்க பொறுமையா எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அங்க வரும்.
அங்க எகு என்பதனை எலியா அபிஷேகம் பண்ணி அந்த எகு எழும்பி போயிட்டு இயேசுவேலை அந்த மேலிருந்து அந்த மாடியிலிருந்து அவளை கீழே தள்ளி விடுங்கள் என்று சொல்லுவான். அப்படி தள்ளி விடும் பொழுது அங்கிருந்து அவள் கீழே விழுந்து செத்து போவாள். அவளுடைய மண்டை ஓடுகளையும் அவளுடைய சதைகளையும் நாய்கள் தின்று இருக்கும். அவளை அடக்கம் பண்ணலான்னு போனா அவளுடைய சரீரம் அங்கே இருக்காது, அதையெல்லாம் நாய்கள் தின்று இருக்கும். அவளுடைய ரத்தம் சுவரிலே படிந்து இருக்கும். கர்த்தர் சொன்னார்னா சொன்னது அப்படியே நிறைவேறும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை ஹல்லேலூயா பரிசுத்தமானது மாத்திரமல்ல, மதிக்கத்தக்கது, கனமுள்ளது. எத்தனை பேர் காலத்தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? ஹல்லேலூயா. அவ்வளவு ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை வெறுமையா திரும்பாது, சொன்னதை செய்து முடிச்சுட்டு தான் திரும்பும். அவ்வளவு மகிமையுள்ள வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் சொல்றேன், அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுங்க. நீ யாருக்கு பயப்படுறியோ இல்லையோ, நான் தெளிவா சொல்றேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதே பேயோரின் தீர்க்கதரிசி பிலேயாம் வந்து கூப்பிடுறாங்க. பாலா கூப்பிடுற ஆள் அனுப்பி அவன் என்ன சொல்றான்? கர்த்தர்கிட்ட போய் நானே உத்தரவு கேட்டுட்டு வரேன். போய் உத்தரவு கேட்டான். கர்த்தருடைய வார்த்தை என்ன வந்தது? அந்த ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இஸ்ரவேல் ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்களை நீ சபிக்க கூடாது சொன்னாரா இல்லையா? சரி, அதோட விட்டுருணுமா இல்லை? இவனை விட்டுட்டான், வேண்டாம் போயிருங்கன்னு சொல்லிட்டான். அவங்க போயிட்டு மறுபடியும் வந்து இதை காட்டிலும் அதிகமான வெகுமதிகளை ராஜா தரேன்னு சொல்லியிருக்காரு, பாலாக் தரேன்னு சொல்லியிருக்காரு. நீ வந்து அவர்களை சபிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும். வா, நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. நான் சில காரியங்களை நான் சுருக்கமா சொல்றேன், நேரம் இல்லாதனால. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க, தேவனால ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்க. யார் அவர்களை சபிக்கவும் ஆண்டவர் அனுமதிக்கிறதே இல்லை. 3 முறை மறுபடியும் போய் கேட்கிறான். இப்ப கடைசி ஆண்டவர் பார்த்தார், 3 முறை நீ வந்து என்கிட்ட முறையிடுற போ, ஆனா நான் சொல்றது மட்டும் தான் நீ செய்யணும்னு சொல்லி அந்த எண்ணாகும் 23ஆம் அதிகாரத்துல அந்த 22, 23 அங்க சொல்லப்பட்டிருக்கு. இவன் அந்த ஜனங்களை சபிப்பதற்காக போகிறான். அங்கே பாலாக் வெகுமதிகள் எல்லாம் வச்சு அந்த மலை உச்சியில இவனை கொண்டு போய் நிறுத்தி பலிபீடங்களை கட்டி பலியிடுகிறான். எல்லா வேலையும் நடக்குது. கர்த்தர் சபிக்க அனுமதியை கொடுக்கல. கடைசியா பாலாக் பார்த்தா, நீ மரியாதை ஓடி போயிரு, இந்த ஜனங்களை சபிக்கும்படி, இவர்கள் விரோதமா நீ செய்வனம் பண்ணும்படி அவங்களை சபிக்கும்படி நான் உன்னை கூட்டிட்டு வந்தா இவர்களை நீ ஆசீர்வதிக்கிறது என்ன? ஹல்லேலூயா. உன்னை கொண்டு போடுறதுக்கு முன்னாடி ஓடி போயிரு. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க அன்பு தெய்வ ஜனங்களை. இந்த ஜனங்களை யாராலையும் அழிக்க முடியாது. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நான் தெளிவா சொல்றேங்க, இன்னைக்கு சபைகளுக்கு விரோதமா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இன்னைக்கு எத்தனை ராஜாக்கள் எழும்பட்டும், எத்தனை கூட்டங்கள் எழும்பட்டும், எவ்வளவு பலவான்கள் எழும்பட்டும், ஒன்னும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. சும்மான வாட்ஸ்அப் குரூப்ல அது இது அவ்வளவுதான் கிறிஸ்துவை ஒழிஞ்சிட்ட மாதிரி பெரிய பூதாகாரங்களா எழும்போம் வலைதளங்கள்ல. பிரைஸ் தி லார்ட். நான் தெளிவா சொல்றேன், சரீரத்தை மட்டும் கொல்ல வல்லவர்களாய் இராமல் ஆத்மாவையும் கொல்ல வல்லவருக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆத்மாவையும் நரகத்துல கொல்ல வல்லவருக்கு தான் பயப்படணும். தேவ ஜனங்க ஒண்ணும் பண்ண முடியாது. தேவ பிள்ளைகளை ஹல்லேலூயா. கட்டடத்தை இடுக்கலாம், சபையை பூட்டு போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். தேவன் உனக்குள்ள இருக்கிறார், தேவனுடைய ஆலயமா இருக்கிற உன்னை என்ன பண்ண முடியும்? கொல்லதான் முடியும். அதுக்கு மேல உன் ஆத்மாவை கொல்ல முடியுமா? உன் ஆத்மா தான் கத்துற அனுதினமா ஆராதனை வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறது ஆத்மா. அவர் மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது உன்னுடைய ஆத்மா. உன் ஆத்மா எவனால கொள்ள முடியும்? இத பிள்ளையாம அறிந்திருந்தான். நான் நேரடியா பாயிண்ட் சொல்ல வந்துடுறேன். ஹல்லேலூயா. இத பிள்ளையாம அறிந்திருந்தாங்க. ஆகவே தான் பாலாக் ராஜா கிட்ட அவன் வெகுமதியை வாங்காம போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு தந்திரமான காரியத்தை செஞ்சுட்டு போனா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அந்த 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம். ஆகிலும் சில காரியங்கள் குறித்து என் பேரில் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இது பெர்கமோ சபைக்கு ஆவியானவர் சொல்ற வார்த்தை. 14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசிதனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாகால் என்பவனுக்கு போதனை செய்த பிள்ளையாமுடைய போகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பிள்ளையாம என்னையா பண்ணா? சபிக்க முடியலையா? அந்த ஜனங்களுக்கு விரோதமா மந்திரம் மாந்திரிகம் எதுவுமே செய்ய முடியலையா?
அவங்க சரீரத்தை கொண்டாலும் அவங்க ஆத்மா தேவனோட ஒப்புரவாகி இருக்கு, தேவனை ஆராதிச்சுட்டு இருக்குதுயா. அந்த ஆத்மாவை கொல்ல முடியலையா? இப்ப அந்த ஆத்மாவை கொல்லணும்னா, அந்த ஆத்மாக்களை அழிக்கணும்னா இவங்களுக்கு விரோதமா இவங்க ஆண்டவர் இறங்கினா மட்டும்தான் முடியும். அவங்க கத்த நினைச்சா மட்டும்தான் அவங்களை அடிக்க முடியும், அவங்களை அழிக்க முடியும். அதனால நான் உனக்கு பாலாக்க நான் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போறேன். நான் இல்ல, எத்தனை பேர் ஆயிரம் பேர் எழும்பினாலும் தேவனுடைய பிள்ளைகள் விரோதமா ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அவர்கள் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். ஆனா ஒரு ரகசியத்தை நான் உனக்கு சொல்றேன் பாலாக்கன்னு சொல்லி அந்த பேயூரின் தீர்க்கதரிசி பிள்ளையாம் சொல்றான். அந்த ஜனங்களுக்கு முன்னாடி உன் தேசத்துல வேசிகள் இருக்கிறாங்க இல்லையா, விளைமாதுகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் அந்த ஜனத்துக்குள்ள அனுப்பு. அவங்க ஆண்களுக்குள்ளே அனுப்பு. அவங்க விபச்சாரம் செய்யட்டும், வேசித்தனம் செய்யட்டும், அவர்கள் அவங்களை விக்கிரகங்கள் படைச்சதை புசிக்க வைக்கட்டும். அல்லேலூயா. இப்படி மனப்பூர்வமா அவர்கள் பாவம் செய்வதற்கு அவர்களுக்கு முன்பாக இந்த பாவத்தை கட்டவிழ்த்து விடுன்னு சொல்லி பிழையாம் போதனை செய்தான். இந்த போதனை தான் அந்த ஜனங்களை தேவனே அழிப்பதற்கு காரணமாய் இருந்தது. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம் பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன் புரியுதுங்களா? ஹல்லேலூயா. இந்த பெர்கமு சபையிலே ஆவியானவர் சொன்ன வந்த ஒரு காரியம், இந்த திரைத்திரா சபையிலே கர்த்தர் ஆமென் அந்த இயேசுவின் ஆவியை குறித்து சொல்ல வருகிற காரியங்கள் என்ன புரியுதுங்களா? எல்லாம் வேசிதனம், விபச்சாரம், விக்கிரகங்கள் ஆமென் செய்கிற உடன்படிக்கை, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறது, விக்கிரகங்களுக்கு நமக்கும் இருக்கிற உறவு, இதை கர்த்தர் ஒரு நாளும் பொறுத்து கொள்ள மாட்டார். ஏன்னா இந்த உலகத்துல எந்த ஆவிகளாலும் எந்த மனிதனும் அழிக்க முடியாது. உன் சரீரத்தை தான் சாகடிக்க முடியுமே தவிர உன் ஆத்மாவை சாகடிக்க முடியாது. உன் ஆத்மாவையும் சேர்த்து கர்த்தர் நரகத்துல அழிக்க வல்லவர் அவர். அவருக்கு விரோதமாய் நீ செய்கிற இந்த 2 காரியம் உள்ள வந்ததுன்னா கடவுளே உங்களோட எடுத்து நின்றுவார். அதுக்கப்புறம் நீ என்னத்தான் நான் ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறேன், என்னத்தான் நான் திருவிருந்தெடுக்கிறேன், என்னத்தான் நான் சபைக்கு வரேன்னு சொன்னாலும் உன் ஆத்மா நரகத்துக்கு ஏதுவாய் மாறிவிடும். இன்றைக்கு ஜாக்கிரதையாய் மனம் பொருந்துங்க. எத்தனை பேர் மனம் பொருந்துறீங்க? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அக்காவுக்கு வச்சுக்கோ, ஆத்தாவுக்கு வச்சுக்கோ, மாமாவுக்கு வச்சுக்கோ, மச்சாவுக்கு வச்சுக்கோ, சொந்தக்கு வச்சுக்கோ, பந்துக்கு வச்சுக்கோ, யாருக்கு வச்சுக்கினாலும் பரவாயில்லையா, புள்ளக்கு வச்சுக்கோ, உறவுக்கு வச்சுக்கோ, யாருக்கு வச்சுக்கினாலும் பரவாயில்லையா, உனக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார் உன்னோடு கூட. உனக்குள்ள அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் உங்ககிட்ட கோச்சிக்காம, அவர் உங்ககிட்ட கோபப்படாம, அவர் உங்ககிட்ட மனஸ்தாபப்படாம, அவர் உன் மீது அவன் எரிச்சல் அடையாம பார்த்துக்கோ. உன் காலெல்லாம் விளக்கு. எனக்கு தெளிவான சத்தியத்தை ஆவியான சொல்றத காது உள்ளவன் உனக்கு காது இருந்ததுன்னா கேளு, மனம் திரும்ப. இன்னைக்கு அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்தி கிறிஸ்துவின் சபைகள் பெருகி போச்சு, கள்ள உபதேசங்கள் பெருகி போச்சு, இந்த இயேசுவின் ஆவிகள் தேசத்துல பெருகி இருக்கிறது. வஞ்சகமான போதனைகள் இன்றைக்கு கட்டவிழ்த்து விட்டு கொண்டு இருக்கிறாங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனாலதான் சொல்றேன், இந்த இயேசுவின் ஆவிகள், எந்த ஆவிகள்? இந்த இயேசுவின் ஆவிகள் இன்றைக்கு சபைகளிலே கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. மற்றவருடைய பொறுமையை, மற்றவருடைய பொருட்களை, மற்றவருடைய உடைமைகளை, மற்றவருடைய ஆஸ்திகளை, மற்றவருடைய உழைப்புகளை, மற்றவருடைய குடும்பத்துடைய சமாதானத்தை கெடுத்து கள்ள உபதேசத்தினால வஞ்சகமான ஆவிகள், இந்த இயேசுவின் ஆவிகள் உள்ளே சென்று அதை கலகம் செய்து குடும்பத்துடைய நிம்மதியை, சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த உலகத்துல நான் எதை இழந்தாலும் கிறிஸ்துவை இழக்க மாட்டேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நான் எதை வேணாலும் இழப்பையா, என் ஜீவனை இழந்தாலும் கிறிஸ்துவை மாத்திரம் நான் இழந்து போக மாட்டேயா. ஏன்னா அவர்தான் எனக்கு ஜீவன், அவர்தான் எனக்கு நித்தியம், நித்திய வாழ்வு அவர்தான்யா. இயேசுவை இழந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில எதுவுமே இல்லையா. வாழ்க்கையில அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை இருள், நரகம் சொல்லலாம். இயேசு இல்லாத வாழ்க்கை நரகையா. இன்னைக்கு மரித்தாலும் நான் இயேசு இடத்துல இருப்பேன்னு சொல்ற தெரியுமா, அதையா சொர்க்கம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகள், ஆகவே தான் இங்க வேதம் சொல்லுகிறது, இயேசு இந்த சபையிலிருந்து மிக அதிகமா எதையும் கேட்கல. இந்த தேத்திர சபையில தேவன் எதையும் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கல. என்கிட்ட நீங்க கேட்டு கற்றுக்கொள்ளுகிற என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடங்க. வேற எதையும் கேட்கல. உன் சபையில உனக்கு ஊழியக்காரனை கொண்டு நான் என்ன பேசுறேனோ, உனக்கு என்ன நான் உபதேசிக்கிறேனோ, அந்த வார்த்தைக்கு ஒழுங்கா காது கொடுத்து கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தை முடி உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ, நட. இதை விட பெருசா உங்ககிட்ட நான் எதையும் கேட்கல.
ஒரு நாள் உண்டு. உலக பொருட்களையும் கர்த்தர் நம்மளை நம்பி கொடுப்பார். அது ஒரு காலத்தை வச்சிருக்கிறேன். இந்த காலத்துல பாடுகள் வழியா நம்ம கடந்து போகிறோம். ஒரு நாள் உண்டு, நம் சபையை கர்த்தர் அபூர்வமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஏன்னா உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவார். நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருக்க பழகுங்க, அவ்வளவுதான். கொஞ்சத்துலன்னா நீங்க கேட்டுக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வசனம், அந்த கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தையில நீங்க உண்மையா இருக்க பழகுங்க. கர்த்தருக்கு சாட்சியா இருக்க பழகுங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகுங்க. அந்த இயேசுவின் ஆவிகளுக்கும் பிளேயாமின் போதகத்துக்கும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அங்கே மத்தேயு 11:22-30 சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமந்தவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். அதுல 30 சொல்றாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்னிடத்துல. அப்ப அவருடைய வார்த்தையை நீங்க கத்துக்கணுங்க, தெரிஞ்சுக்கணும். உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குது, உலக அரசாங்கத்துல என்ன நடந்துட்டு இருக்குது, ஆமென். நம்முடைய ராஜாக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவும் பைபிள்ல இருக்கிறதா எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஆளுகிற ராஜாக்கள் அவரே அல்லாமல் ஒருவரும் ஆளவே முடியாது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ஆனா ஒரு ராஜ்யம் எழுப்போம், அவன் வஞ்சகமாய் தந்திரமாய் தன் ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான். அது கிறிஸ்துவின் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்கும். அதற்குள்ள இன்றைக்கு நான் போகவில்லை, நேரம் இல்லை. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் யோவான் 8:25-32 சொல்லுகிறது, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என் சீஷர்களாய் இருப்பீர்கள். அப்ப எதுல நிலைச்சிருக்கணுமா? கர்த்தருடைய உபதேசத்துல நிலைச்சிருக்கணும். ஒரு சபை உபதேசத்தை விட விலக கூடாதுங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க பொறுமையா போய் படிச்சு பார்த்துக்குங்க. அதுல 25-32 வரைக்கும் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் என் உபதேசத்துல நிலைத்திருந்தால் எனக்கு சீஷர்களா இருப்பீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு உலகத்துல நிறைய உபதேசங்கள் இருக்கு. கள்ள உபதேசம் இருக்கு, பொய் உபதேசம் இருக்கிறது, தந்திரமான உபதேசம் இருக்குது, வஞ்சகமான உபதேசங்கள் இருக்கிறது, கட்டுக்கதைகளாகிய உபதேசங்கள் இருக்கிறது, நிறைய உபதேசம் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதத்துல இருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற உபதேசங்களை ஆமென் பிரைஸ் தி லார்ட் நீங்கள் கேட்டு நிச்சயித்துக் கொண்டு அதுல நீங்க நிலைத்திருப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவின் சீஷர்களாய் இருப்பீர்கள், கிறிஸ்துவின் ஊழியக்காரிகளும் ஊழியக்காரர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நான் உங்களை விசுவாசிகள் என்று அடையாளப்படுத்த விடவே நான் உங்களை ஊழியக்காரிகளும் ஊழியக்காரர்களுமாய் அடையாளப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமும் கிறிஸ்துவுக்கு சீஷர்களாய் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் நீங்க 2 தெசலோனிக்கேயர் 2:15 சொல்கிறது, வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நான் உங்களுக்கு உபதேசித்த. பவுல் சொல்றாரு பாருங்க, தெசலோனிக்கேயர் சபைக்கு சொல்றாரு பாருங்க, முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். நான் நிருபத்தின் மூலமா எழுதி உங்களுக்கு அனுப்பினேனே, என் வார்த்தைகளை முகமுகமா சிலர் சபைகளோடு பேசினேனே, என் வார்த்தையினாலாவது என் உபதேசத்தின் என் நிருபகத்தினாலாவது நான் உங்களுக்கு அல்லேலூயா உபதேசித்த முறைமைகளை என்ன பண்ணணுமா சொல்லுங்களேன். 2 தெசலோனிக்கேயர் 2:15 சொல்லுது. வாசிமா வேண்டாம் அந்த வசனத்தை. ஆகையால் சகோதரரே, வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நான் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். அப்ப சபைக்கு வர்றது பெரிய விஷயம் இல்ல. அன்பு சகோதரனே சகோதரியே, நீ ஆலயத்துக்கு வந்து போறது பெரிய விஷயம் இல்ல. இங்க கர்த்தர் உன்னோட பேசுகிற உபதேசத்தை நீ கை கொள்றியா கை கொள்ளலையா, இதுதான் காரியம். இதுதான் கர்த்தர் கடைசி நாட்களில் நியாயம் தீர்ப்பார், கணக்கு கேட்பார். பிரைஸ் தி லார்ட். நான் அவ்வளவு தூரம் பேசியும் அவ்வளவு தூரம் சொல்லியும் அங்க நல்ல தலை இப்படி இப்படி நல்லா ஆட்டிட்டு பொம்பு மாடு மாதிரி அங்க போனதும் நீ செய்யறதையே செஞ்சிட்டு இருக்கிறீங்க. நான் எது வரைக்கும் உங்ககிட்ட பொறுமையா இருப்பேன், எது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன். ஆமென் பிரைஸ் தி லார்ட். அங்க வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் ஆமென் பிரைஸ் தி லார்ட் அந்த வேதம் சொல்லுது பாருங்க, நான் உங்களோடு கூட சில காரியங்களை ஆமென் வேகமாய் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆமென். அது எபிரேயர் 4:14 சொல்லுகிறது, நான் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி இருக்கணுமா. எதை உறுதியா பிடிச்சுக்கணும்? ஞானஸ்நானத்தின் உடன்படிக்கை மூலமாய் தேவனோடு ஒப்புரவான நாம் அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கையின் ஆமென் அறிக்கையை உறுதியா பிடிச்சுக்கணும். அவர் வருகிற வரைக்கும் எதை பற்றி கொள்ளணும் நல்லா புரிந்து கொள்ளுங்க அன்பு தேவ பிள்ளை. ஆகவே தான் எபிரேயர் 2:1 சொல்ல, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்கணுமா. என்ன கேட்கிறோம், என்ன சொல்ல வரோம், அதை நல்லா உன்னிப்பா கவனிச்சு அதை ஜாக்கிரதையா என்ன பண்ணணும், கவனிச்சு அதை கை கொள்ளணும். வெளிப்படுத்தல் 3:3 சொல்லுது, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைத்து என்ன பண்ணுமா,
நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. இல்லனா திருடனை போல நான் வந்து பாருங்க, திருடன் வந்தா என்ன ஆகும்? எல்லாத்தையும் உருவிட்டு போயிடுவோம். பிரைஸ் சொல்ல. அப்ப சில குடும்பங்கள் இன்னைக்கு வெறுமையா இருக்கிறதும், தரித்திரத்துல இருக்கிறதும், வறுமையில இருக்கிறதும் என்ன காரணம்? திருடனை போல உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய நிம்மதி, உன் சந்தோஷம், சமாதானம் எல்லாத்தையும் உருவிட்டு போய். ஏன் மடிவாசியமா நீ ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பணையா. நீ கை கொண்டு மனம் திரும்பாத பட்சத்துல உன் நிம்மதி போயிரும், உன் ஆசீர்வாதம் போயிரும், உன் ஆரோக்கியம் போயிரும், உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியமா போய்கிட்டே இருக்கும். போகும்பொழுது நீ எச்சரிக்கை அடைஞ்சிடணும், பயபக்தி ஆயிரணும். கர்த்தர்கிட்ட நீ மனம் திரும்ப வேண்டும். புரியுதா இல்லைங்களா? ஒரு குறைவு வருதுன்னு சொன்னா பிரைஸ் சொல்ல, அங்கே நிறைய குறைவாகுது. ஏன் ஒரு குறைவு வருதுன்னு சொன்னா, நான் கர்த்தருடைய சத்தத்தை, வார்த்தையை கேட்டு நான் அதை கவனமாய் ஏற்றுக்கொண்டு அதை பெற்றுக்கொண்ட நான் அதற்காக என்ன பண்ணல, கை கொள்ளல, மனம் திரும்பல. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு விட்டு விடாதபடி மனம் திரும்ப வேண்டும். அங்க வேதம் சொல்லுது பாருங்க, இன்னும் கூட யோவான் 14:3 சொல்கிறது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை சொல்லல, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்ளுவேன். நீ எதை பிடிச்சுக்கணுமா? இந்த பூமியில வாழுற வரைக்கும் உன் தேவைகளுக்காக நீ நல்ல வேலை செய் வேணான்னு சொல்லல, நீ நல்ல உழை வேணான்னு சொல்லல, நீ நல்ல சேர்த்து வை. பிதாக்கள் பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறார்கள், வசனமே சொல்லுது. சேர்த்து வை, தப்பே இல்லை. அல்லேலூயா. எல்லாத்துக்கு மேல ஒன்ன பிடிச்சுக்கோ, ஒன்ன சேர்த்து வச்சுக்க பாரு, ஒன்ன சரியா பிடிச்சுக்கோ. எதனாக்கா அல்லேலூயா, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்ளுவேன். அப்ப உங்களுக்கு நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றாருல்ல, அதுதான் பரலோக ராஜ்யம். அதுதான் முத்துக்கள், வைரங்கள், வைடூரியங்கள், கோமேத கற்கள், தங்க சாலைகள் என்று சொல்லி போட்டு கர்த்தர் அவ்வளவு அழகாய் உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த மகா பரிசுத்தமான நகரம். அந்த நகரம் வர காத்திருங்க. பிரைஸ் தி லார்ட். மணவாட்டி 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 சொல்லிட்டு இருக்கிறோமே, அந்த மணவாட்டி தன்னை அலங்கரிக்கிறதை, அவன் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை யோவானுக்கு கர்த்தர் ஆவியாலே கொண்டு போய் அதை காண்பித்து கொண்டிருக்கிறார். வா, மணவாளனாகிய கிறிஸ்துவுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கிற மணவாட்டி உனக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன். அந்த புதிய எருசலேம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை யோவான் கண்டு அவன் வெளிப்படுத்தல் நிருப புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த மணவாட்டின் சபையை உடையவர்களே மணவாளனின் தோழர்கள் எனப்படுவார்கள். நம்மளை நண்பர்கள் சொல்றாரியா, கர்ண தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென். மணவாளனே, ஹல்லேலூயா. மணவாளனுடைய மணவாட்டி உடையவர்கள் நாம், மணவாட்டின் சபையை உடையவர்கள் நாம். சும்மா பேருக்கு கிடையாதுங்க. என்ன பாடு வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், இந்த மணவாட்டி சபையை குறித்து ஒரு நாளைக்கு பார்க்கலாம். அது எவ்வளவு பாடு, எவ்வளவு வேதனை, எவ்வளவு நெருக்கத்துக்கு மத்தியில அல்லேலூயா அந்த மணவாட்டி சபையை அழிப்பதற்காக அந்த பிசாசு வலு சர்ப்பம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறது. எப்படி நாம வாளினாலே நட்சத்திரங்களை ஒழித்து நடந்தாலும் பொறுமையா பார்க்கலாம். இன்னைக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த பரம தேசம், அலங்கரிக்கப்பட்ட நகரத்தை கர்த்தர் உண்டாக்கி உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த தேசத்துக்கு சொந்தக்காரங்க அந்நிய நானும். பிரைஸ் தி லார்ட். அந்த சந்தோஷம் உள்ள வந்துருச்சுன்னா உலகத்துல இருக்க ஒரு குறையெல்லாம் நிறைவாயிடும். எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இக்கால பாடுகள் நம்மை அந்த மகிமைக்கு மாமன் தகுதிப்படுத்துதான். அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லுது, அவர் என்ன பண்றாரா, ரோமர் 5:2 சொல்லுகிறார், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால பெற்று நிலை கொண்டு இருக்கிறோம். ஆமென். வாசிமா 5:2 தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுறோம். வாசிங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுவோம். இந்த பூமியில நீ பிடிச்சுக்க வேண்டிய ஒண்ணு என்ன தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா.
கிருபை ஏன் கொடுத்திருக்காரு தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால பெற்று ஆமென் நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கை. என்ன மகிமையை அடைவோமா? ஆதாம் இழந்து போன அந்த மகிமை. ஹல்லேலூயா. தேவனோடு பேசுகிற, தேவனோடு உறவாடுகிற, கள்ளம் கபடமில்லாத, பாவம் உணர, பாவத்தை அறியாத, தாங்கள் நிர்வாணிகள் என்பதை கூட அறியாத அளவிற்கு தேவனுடைய மகிமை அவர்களை மூடி மறைத்து வைத்திருந்தது. அவர்கள் பாவம் செய்த அந்த மகிமை இழந்தார்களே, அந்த மகிமையை தான் கர்த்தர் மீண்டும் நமக்கு அந்த பரலோக ராஜ்யத்தில் கொடுக்க போறார். கர்த்தரை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அதை பற்றிகள் அந்த மகிமையை நீ இழந்துடாத. இந்த ஞான ஸ்நானத்தின் மூலமாய் மீண்டும் தேவனுடைய பிள்ளையா நீ பிறந்திருக்கிற, தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆமென் மீட்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த மகிமை மீண்டும் உங்க கையில் ஆண்டவர் இந்த பூமியிலே கொடுத்திருக்கிறாரு. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் அந்த மகிமை இழந்துடாதீங்கம்மா. அதுதான் உன்னை நித்தியத்திற்கு அந்த மகிமையில கொண்டு போகிறது. அந்த மகிமை இழந்துட்டு நான் மறுபடியும் கிறிஸ்து உனக்காக வந்து மரிக்க போவதில்லை. ஹல்லேலூயா. எது நிமித்தம் ஆண்டவர் பலன் வச்சிருக்காரு? உன் கிரியைகளுக்கு தான் ஏன் பலன் வருது? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆமென். கிரியை பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? கொண்டு போகாது. கனி பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஆனா கிரியை பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா உனக்கு பலனை கொண்டு வரும். அது ஒண்ணு நரகமா அல்லது நித்திய மோட்சம் பரலோகமா? ஹல்லேலூயா. ரெண்டு பலன் இருக்கு. அது நீ செய்யற கிரியைக்கு ஏற்ற பலன் கர்த்தர் வரும்போது அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது. சொன்னாரா சொல்லலையா? அப்ப இந்த பூமியில ஒரு கிறிஸ்தவன் சரியா வாழல, சாட்சியா நிக்கல, கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டபடி அல்லது மற்றவர்களுடைய நிர்பந்த நிமித்தம் சூழ்நிலை நிமித்தம் நாம் இடறி தேவையில்லாத காரியங்களை நம்மை உட்படுத்துகிறது. இந்த சொல்லப்படுகிற இந்த இயேசுவேலனுடைய ஆவிகளுக்கு அல்லது பிழையாமுடைய போதகத்துக்கு தங்களை விட்டு கொண்டிருக்கிற எந்த கிறிஸ்துவும் எந்த கிறிஸ்துவர்களும் அந்த பரம ராஜ்யத்துக்குள்ள பங்கடைய முடியாது என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. வேதனையான ஒரு காரியம் இல்லை. என்னத்தான் ரட்சிக்கப்பட்டாலும், என்னதான் மீட்கப்பட்டாலும், என்னதான் நான் சபையில் அங்கத்தினராய் அங்கம் வகித்தாலும், என்னதான் நான் திருவிருந்து ஆண்டவருடைய சரித ரத்தத்தின் பானம் பண்ணினாலும், உன் கிரியை சரியில்லைன்னா ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்கணும் உன் கிரியைகளுக்காக. வாலிப பிள்ளைங்களுக்கு தெரியுதா? பெரியவங்களோட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், உங்களோடவும் நான் பேசுறேன். உங்க கிரியைகள்லாம் சீர்படுத்திக்கணும். இப்பவே என்ன பண்ணிடணும்? சீர்படுத்திக்கணும். நல்லது. இப்பவே நீங்க நல்லா தேவனுக்குள்ள ஆராதனைக்குள்ள வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா மாயமாலம் பண்ணக்கூடாது. வாலிபள்ளிங்க என்ன பண்ணிடக்கூடாது? இங்க இருக்கும் பொழுது ஆராதனையில ஒரு வேஷம், வெளியில போனது ஒரு வேஷம் போட்டுறக்கூடாது. புரியுதா? என் அன்பு வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. ஏன்னா உலகத்துல இயேசுவின் ஆவிகள் இருக்கிறது, பிழையாமின் போதகங்கள் இருக்கிறது. தேவ பிள்ளைங்க அந்த தேவ செய்தியை கேட்டு எச்சரிப்பின் சத்தத்தோட நடக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக வழிகள் எல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும். அது அந்த ஆவிகள் பல்ல காட்டும், கண்ணை காட்டும், தன் அழகை காட்டும், மினுமினுப்பை காட்டும், பணத்தை காட்டும், பல பாட்டில்களை காட்டும். நல்லா புரிஞ்சுக்கோ. நான் சொன்னதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். நான் மறைமுகமா பேசல, சில காரியங்களை பட்டுப்படாம பேசுறேன். இதெல்லாம் பார்த்து மயங்கிடாத. அல்லேலூயா. வாலிபத்தை வித்து போட்டுறாத. அந்த ஆவிகளுக்கு உன்னை விட்டு கொடுத்துறாத. எந்த சூழ்நிலையிலும் இந்த ஆவிகளுக்கெல்லாம் நீங்கள் விலகி இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது. இங்க சொல்லிட்டு சொல்றாரு இந்த 23 உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின் பலன் அளிப்பேன். 24 வாசிமா. இதான் முக்கியமான காரியம். தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்க மேல வேற ஒரு பாரத்தை நான் சுமத்த மாட்டேயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த சாத்தானின் ஆழங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தேத்ரா சபையிலே, இந்த தேத்ரா பட்டணத்தில் உள்ள கிறிஸ்துவின் சபையிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமல், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிழையாமின் போதகத்தை பற்றி கொள்ளாம, ஹல்லேலூயா, இந்த இயேசுவின் ஆவிகளுக்கு தங்களை விற்று போடாம அவன் என்ன பண்றாங்களா? சாத்தானிய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை நாங்கள் அறிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு கூட்ட ஜனங்கள் ஆமென் இன்னும் அநேக சபைகளிலே இருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென்.
இந்த தியேத்திரா சபையில அப்படி ஒரு பரிசுத்தமான கூட்டம் இருந்தது என்று சொல்லி ஆமென் ஆவியானவர் அடையாளப்படுத்துகிறார். அதை நான் உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. தங்களுடைய கரைப்படுத்திக் கொள்ளாம தங்கள் ஜீவியத்தை கர்த்தருக்காக சாத்தானுடைய ஆழங்களை நாங்க கத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சாத்தானுடைய ஆழங்கள் என்ன உங்களுக்கு தெரியுமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் பெறப்போகும் நித்திய வாழ்வை அடைவதற்கு உறுதியாக விசுவாசத்தில் நிலைத்து கொண்டிருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனா இந்த சாத்தானுடைய ஆழங்கள் என்ன சொல்லுது தெரியுமா? எல்லா பாவத்தையும் செய்யா இந்த பூமியில வாழுற வரைக்கும் ஆமென் எதையும் அனுபவிக்காம போயிடாத. சாத்தானின் ஆழங்கள் சொல்லுகிறது, அந்த லூசிபரின் ஆவிகள் சொல்லுகிறது. தேவனுடைய சமூகத்திலிருந்து விழுந்து போன அந்த கெட்டு போன லூசிபரின் ஆவிகள் என்ன போதகம் பண்ணுதுன்னா, மனுஷனா பிறந்தா எல்லாம் அனுபவிக்கணும்யா. எல்லாம் அனுபவிச்சுன்னா கடைசியில குஷ்டம் முடிச்சல எய்ட்ஸ் வந்து லாஸ்டா நரகத்துக்கு தான் போகணும். அல்லேலூயா. அனுபவிப்பதற்கு தகுதி இருக்கிறது, தகுதி இருக்கிறது. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பம், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனைவி, பிள்ளைகள், இவைகளை நீ நேசிக்கணும். இவர்களுக்காக நீ உழைக்கிற. உன் புத்தி சிந்தையை அலையவிடக்கூடாது. பல பரணவரமான பாட்டில்கள் சாராயங்களை நாடக்கூடாது. அல்லேலூயா. சரீரத்தை எந்த ரூபத்திலையும் கெடுத்துக் கொள்ளக்கூடாது. பொல்லாத உபதேசங்கள் அதை விட்டு விலகணும். விக்கிரகம் படைத்ததை விட்டு விலகணும். வேசி மார்க்கத்துக்கு விலகணும். வேசி தனங்களுக்கு விலகணும். இதெல்லாம் இயேசுவின் ஆவிகள். வாலிபம், வயசு, அறிவு, ஞானம், புத்தி, திறமை எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்து இருக்கும் பொழுதே உன்னை படைத்த உன் சிருஷ்டிகரை நினைத்து அவருக்கு உன்னுடைய வாலிபம், உன்னுடைய அறிவு, எல்லா பலனையும் அவர்கிட்ட கொடுத்து அவரை மகிமைப்படுத்தின இன்னும் பூர்ண ஐஸ்வர்யம் உன்னை கர்த்தர் நல்லா வச்சிருக்க மாட்டாரா? அல்லேலூயா. பெரிய சந்தோஷம் என்னங்க? நம்ம பத்த பிள்ளைங்க நல்ல வாழணும், அவங்க நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வரணும். அது கண்கொள்ளா காட்சி பார்க்கணும். ஒரு வீடு வாசலை கட்டி ஒரு வாடகை இல்லாம ஒரு சிறப்பு இல்லாம நல்ல ஒரு மகிழ்ச்சியா வாழணும். சாப்பிட்ற சாப்பாடு எந்த சாப்பாட்டையும் விளக்காம நம்ம நிம்மதியா சாப்பிடணும், நிம்மதியா தூங்கணுங்க. இதை விட பெரிய சந்தோஷம் இருக்கா? இருக்கான்னு கேட்கிறேன். பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்குங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதெல்லாத்தையும் கர்த்தர் நிச்சயமா தருவார். தேவனுடைய ராஜ்யத்தை நீதுங்க, தேடுங்க, அப்படி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாத்தையும் கடவுள் உங்களுக்கு ஈஸியா கொடுப்பார். சந்தோஷமா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. விளக்க வேண்டியவைகளை ஒதுக்க வேண்டியவைகளை கர்த்தரை விட்டு, பிரியமில்லாதவைகளை விட்டு விட வேண்டியவைகளை விட்டுட்டு கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜீவித்துக்குள்ள வாங்க. நான் கடைசியாய் சொல்லுகிறேன், அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வேறொரு பாரமான காரியத்தை உங்கள் மேல சுமத்தல, வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன்னு சொல்லிட்டார். பெரிய காரியத்தை உங்ககிட்ட சொல்ல மொத்த மாட்டாருங்க. நீ இதை செய், அதை செய், அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இதை எழுதி கொடு, அதை எழுதி கொடு, இதை கொடு, அதை கொடு, இதெல்லாம் உன் ஆண்டவர் கேட்கல. உன் உள்ளத்தை ஒழுங்கா ஆண்டவர்கிட்ட கொடு. உன் சரீரத்தை ஒழுங்கா தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கோ. உன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை கரை திரை அல்லாம தேவ சமூகத்துல வரும்போது அவருடைய மகிமைக்கு ஒப்பாய் அவருடைய மகிமையில மதுரகமாக்கப்படும்படி பாதுகாத்துக் கொள்ளுவோம். இதை பற்றிக்கோ. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீ தேடி கண்டுபிடிச்சு அப்படிப்பட்ட வார்த்தைகளில நீ நிலைத்திரு. இதுதான் உன்னை வாழ வைக்கும். அன்புதேவ பிள்ளைகளை, நீங்கள் எச்சரிப்பாய் இருக்கணும். அவன் யோபும் சொல்லுகிறான், என் கால்கள் அவர் அடிகளை பின்பற்றி அவன் பற்றி பிடித்து அவருடைய நெறிகளை விட்டு அவன் நான் சாயாமல் அதை கை கொள்ளுவேன். யோபு அந்த அளவுக்கு இருந்தார். அவலோபத்திரத்தில் யோபு 17:9 சொல்கிறது, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பானா. நீதிமான் எதை பிடிப்பான்? தன் வழியை உறுதியா பிடிப்பாயா? இயேசுவின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்ட நாம் நீதிமான்களா இல்லையா? சொல்லுங்க, நீங்க பரிசுத்தவான்களா இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன், நீங்களா பரிசுத்தவான்கள், நீங்கெல்லாம் நீதிமான்கள். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்த நீங்க இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு விசுவாசத்துல நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நீதிமான் என்ன பண்ணுவானா? தன் வழியை உறுதியா பிடிப்பான். நீ எந்த வழியை பிடிக்க போற? இயேசபேலின் ஆவியோ பிள்ளையாமுடைய போதகத்தையும் வஞ்சனையா சபைக்குள்ள திணிக்கிற அந்த வழியை பிடிக்க போறீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லது நீதி மார்க்கத்தை நமக்கு போதிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உரைக்கிற வார்த்தையின் வழிகளிலே நீங்க நடக்க போறீங்களா? எந்த வழியை பின்பற்ற போறீங்க? விசாலமான வழியா, குறுகலான வழியா? பிரைஸ் தி லார்ட். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கும், நித்தியத்துக்கு போகிற வாசல் குறுகலா இருக்கும். குறுகலான வழியை பிடிங்க, கர்த்தர் நித்தியத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். பூமியில இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாய் சீரும் சிறப்புமாய் நடத்துவாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பு மகா இரக்கம் கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளிலே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இயேசபேல் ஆவிகளையும் பிள்ளையாமின் ஆவிகளும் இன்று சபைக்குள் பண ஆசைகளையும்
ஆமாண்டவரே, விக்கிரக ஆராதனைகளுக்குரிய காரியங்களையும் வேசித்தனங்களையும் எப்படி அன்று கட்டவிழ்த்து விட்டதோ அதை போல இன்றைக்கு சபைகளுக்குள்ளே கட்டவிழ்க்க அவைகள் ஏதுவான ஆவிகள் அப்பா உலாவிக் கொண்டு இருந்தாலும் தேவனுடைய சபையிலே தேவன் எழுந்தருள் இருக்கிறீர். பரிசுத்தவான்களுடைய மத்தியிலே பரமன் இயேசு உலாவிக் கொண்டு இருக்கிறீர். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி அடைவார்கள் என்று சொன்னீரே. உமது பிள்ளைகளுடைய வார்த்தையை கேட்டு அதை பிடித்து கொண்டு இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு தங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டு கர்த்தருடைய வருகை மட்டும் ஆமாண்டவரே சாட்சியாய் நிற்க ஆவியான ஒரு உதவி செய்வீராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யம் என்றும் என்றும் சதா காலம் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.